வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்த 6 மாசம் எப்படி இருக்குன்னு ஒரு டீட்டெயிலான வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசி. துலாம் ராசிக்கு அடுத்த 6 மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஒரு மாச ராசி பலன் வீடியோல எல்லாம் நம்ம எந்த பலன் சொன்னாலும் அதை நீங்க திட்டமிட்டு செயல்படுத்துறதுக்குள்ளேயே அந்த மாசம் முடிஞ்சிருது. அடுத்தது வேற கிரக அமைப்பு வந்துருது. அதனாலதான் ஒரு 6 மாசம் ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னென்ன கிரகங்கள் எப்படி பயணம் பண்ணுது, அதை வச்சு நீங்க எந்தெந்த விஷயத்துல நீங்க முயற்சி பண்ணலாம், எதுலெல்லாம் நீங்க வெற்றி அடைய போறீங்க, எதுல முன்னேற்றம் அடைய போறீங்க, எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 6 மாசம் உங்க வாழ்க்கையை மிக அழகாக நகர்த்தலாம். உங்கள் வாழ்க்கை பயணம் இனிதாகவும் ரம்யமானதாகவும் வெற்றியை பெறும் விதத்திலும் அற்புதமாக அமையும். அப்ப அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியம். இது போல பல வீடியோக்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு போடுறதுக்கு எனக்கு உத்வேகம் கொடுக்கறதே நீங்க இந்த சேனலுக்கு கொடுக்குற ஆதரவு தான். யாராவது ஒருத்தர் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேருங்கிற பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கனாலே ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப்லயோ ஃபேஸ்புக் குரூப்ல எல்லாம் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூடியூப் போய் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன்ங்கிறத நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். துலாம் ராசிக்காரர்கள் எப்பவுமே கொடுத்து வைத்தவர்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா யாரையுமே நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாருன்னு அடையாளம் காணக்கூடியவர்கள், யாரிடமும் இன்முகம் கொடுத்து பேசக்கூடியவர்கள், மகாலட்சுமியே ராசிநாதனாக கொண்டவர்கள். அப்ப அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களையும் வைத்திருக்கும் மகாலட்சுமியை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதெல்லாம் மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறீர்களோ, எப்பெல்லாம் நீங்க காலையில ஒரு பணியை தொடங்க போறீங்க அல்லது காலையில எழுந்திரிச்ச உடனே ஜெய் மகாலட்சுமின்னு நினைச்சிட்டு நாளை தொடங்குறீங்களோ அந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக உன்னதமாக இருக்கும். நீங்க எந்த புதிய முயற்சி செஞ்சாலும், புதிய விஷயங்களை ஈடுபட்டாலும், நீங்க தயங்கி இருந்தாலும் அல்லது எப்பெல்லாம் நீங்க சுணங்கி இருந்தாலும், மன வேதனையில் மன இறுக்கத்தில் இருந்தாலும் அப்பொழுதெல்லாம் தாய் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு மன திடம் அதிகரிக்கும். உங்க கூட தாய் மகாலட்சுமி இருந்து வழிகாட்டுவாங்க. இப்ப காலையில எழுந்திருச்சு ஜெய் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை நீங்க தொடங்குறீங்க, அந்த நாளை தொடங்குறீங்கன்னா அந்த நாளில் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக நடத்துறதுக்கும் பாசிட்டிவாக அமைத்து தருவதையும் தாய் மகாலட்சுமி உறுதி செய்வாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்க ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டுட்டு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரமும் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குங்கிறதை நீங்க பதிவிட்டீங்கன்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரமும் உங்கள் கோரிக்கையும் சொல்லி அர்ச்சனை செய்யப்படும். அந்த அர்ச்சனை செய்யும் வீடியோவும் நம்ம சேனல்லையே உங்களுக்கு ஒளிபரப்பும் செய்யப்படும். இப்பவே நீங்க கமெண்ட்ல போய் கீழே ஜெய் மகாலட்சுமி, உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறதையும் பதிவிடுங்கள். உறுதியாக தாய் மகாலட்சுமி எல்லோருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் பிரபஞ்சத்தின் நாயகி, அனைத்துலக செல்வத்தின் அதிபதி. உங்களுக்கும் நிச்சயமாக உங்கள் ராசிநாதனாகவே இருப்பதால் உடனடியாக அந்த கஷ்டத்தை, கவலையை, உங்கள் தேவையை நிறைவேற்றி தருவார். துலாம் ராசிக்கு 11ஆம் இடமான சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசிக்கு 5ஆம் இடமான கும்ப ராசியில் ராகு, 6ஆம் இடமான மீன ராசியில் சனி, உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மிதுன ராசியில் குரு. இதுதான் நீண்ட கால கிரகங்கள்னு சொல்லுவோம். ஏன்னா குரு பெயர்ச்சி ஆவறதுக்கு 1 வருஷமும், ராகு கேது 1.5 வருஷமும், சனி பகவான் 2.5 ஆண்டு காலமும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசிக்க எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். மற்ற கிரகங்கள் மாதாந்திர கிரகங்கள் இருக்கு. இந்த கிரகங்களோட பெயர்ச்சி 6 மாசம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல இந்த நீண்ட கால கிரகங்கள் எதுவுமே இந்த 6 மாதத்தில் உங்களுக்கு பெயர்ச்சியாக போறதில்லை. அப்ப இந்த பலன்கள் உங்களோட வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கும் ஒரு கால கண்ணாடியாக காட்சி தரப்போகுது. இந்த ராசி பலன் வீடியோங்கிறது அடுத்த 6 மாசம் துலாம் ராசியின் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உறுதியாக சொல்லும். நீங்க எந்த வயசுல இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கான பலன் இந்த வீடியோல இருக்கும். ஏன்னா எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களையும், எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களையும் கருத்தில் வைத்துதான் நான் எப்பவுமே இந்த வீடியோவை நான் வெளியிடுவது உண்டு. அதன் அடிப்படையில நீங்க விவசாயத்தில் இருக்கலாம், கலைத்துறையில் இருக்கலாம், அரசியல் இருக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கலாம், முதியோர்களாக இருக்கலாம், இல்லத்தரசியா இருக்கலாம், மாணவ மாணவிகளாக, விளையாட்டு வீரர் வீராங்கனைகளாக, தொழில்துறையில், வியாபாரத்துறையில் என்று எதில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பலன் இதில் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வளம் பெறும்.
ஏன்னா யோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். யோகஸ்தானத்தில் எப்பொழுதெல்லாம் குரு அமர்கிறாரோ அப்பொழுதெல்லாம் பண வரவு தாராளமாக இருக்கும். காரணம், தனகாரகன் குரு பகவான். அவர் 9ஆம் இடமான யோகஸ்தானத்தில் அதிர்ஷ்டத்தை தரும் ஸ்தானத்தில் இருந்தால் பணம் சார்ந்த யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் உடனடியாக கிடைக்கும். பத்தாக்குறைக்கு அவர் 3ஆம் இடமான தனுசு ராசியை, தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். அது முயற்சி ஸ்தானம். அப்ப இந்த காலகட்டத்துல துலாம் ராசிக்காரர்கள் செய்யும் எல்லா முயற்சியும் வெற்றி அடையும். அப்ப முயற்சி வெற்றி அடையும்னாலே நீங்க எந்த தடைப்பட்ட விஷயத்தையும், இவ்வளவு நாள் நடக்கலைன்னு நினைச்ச விஷயத்தையும் இப்ப செய்யலாம். இந்த விஷயங்கள்லாம் நம்மளால செய்ய முடியலன்னு சொல்லி நீங்க ஓரம் கட்டிட்டீங்க, கை விட்டுட்டீங்க அப்படின்னா கூட அந்த முயற்சியை இப்ப வாய்ப்பு கிடைச்சா தூசு தட்டுங்க. நிச்சயமாக அந்த முயற்சி பெரிய அளவிலான வெற்றியை தரும். கடனை நீக்குவதற்கான முயற்சியை இப்ப செய்யுங்க. ஒரு லோனை நீங்க எந்த விதமா மாத்தி அமைக்கலாம், என்ன வட்டி ஸ்கீம்ல மாத்தலாம், அல்லது வட்டியை எப்படி குறைக்கலாங்கிற எந்த முயற்சியும் இப்ப நீங்க செய்யுங்க, பலன் தரும். ஒரு நோய் உங்களுக்கு பாதிப்புல இருக்கு, நீங்க ஏதாவது ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிடுறீங்க, அதையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியலன்னா இப்ப நீங்க முயற்சி செய்யுங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். உங்க தொழில் வியாபாரத்தை நீங்க வேற மாநிலத்துக்கு, வேற மாவட்டத்துக்கு, வேற நாட்டுக்கு நீங்க விரிவுபடுத்தணும், இம்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா இப்பெல்லாம் சூப்பர் பீரியட். 10ம் பத்தாததுக்கு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துலதான் இப்ப ராகுவும் அமர்ந்திருக்கிறார். அப்ப கட்டாயமாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பலனை தரும். நீங்க லாஜிஸ்டிக்ல இருக்கீங்கன்னா பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்தில் கேது இருந்தால் உங்களோட பிரார்த்தனையை கடவுள் உடனடியாக நிறைவேற்றி தருவார். அப்ப இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனான தாய் மகாலட்சுமியிடம் நீங்கள் வைக்கும் எந்த கோரிக்கையும் நிறைவேறும். மகாலட்சுமிக்கு பிடித்த நாள் எது அப்படின்னா வாரத்துல வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள இருக்கக்கூடிய சுக்கிர ஓரையில நீங்க செய்யும் பிரார்த்தனை, நீங்க வைக்கிற வேண்டுதல் நடக்கும். லட்சுமி தான் செல்வத்தின் அதிபதி. அப்ப செல்வம் சார்ந்த உங்களோட கோரிக்கைகள் எதுவாக இருக்கலாம். குழந்தை பாக்கியம்னா சந்தான லட்சுமி, திருமண தடைக்கு மகாலட்சுமி, உங்களுக்கு செல்வம் சேரணுமா ஐஸ்வர்ய லட்சுமி, உங்கள் தைரியம், மன குழப்பம், மன வேதனை நீங்கணுமா தைரிய லட்சுமி, வித்யா லட்சுமி, படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றி, கலைகளில் பெரிய ஆர்வம், கலைகளில் வெற்றி பெறணும், கலைகளில் மிகப்பெரிய வளர்ச்சி, அரசியலில் மிகப்பெரிய ஒரு சாதுரியமான அணுகுமுறையை பின்பற்றணும், சமயோகித புத்தியை ஆக்டிவேட் செய்யணும், நான் சாணக்கியத்தனத்தோடு அரசியலை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, மகாலட்சுமி ஆலயத்துல அஸ்திர பூஜை செய்யுங்க. உறுதியாக அரசியலிலும் கலைத்துறையிலும் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள். கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். கலைத்துறையையும் பிரபலத்துவத்தையும் குறிக்கக்கூடிய சுக்கிரனை வழிபாடு செய்யும் பொழுது துலாம் ராசிக்கு அவர் ராசிநாதனாகவும் இருப்பதால் உறுதியாக கலைத்துறை, அரசியலில் நீங்க கட்டாயமாக பெரிய அளவில் வளர்வதற்கும், யாரும் எட்ட முடியாத இடத்தை உடனடியாக பெறுவதற்கும், கலைத்துறையில் அரசியலில் புதிதாக நுழைபவர்களுக்கும், பதவி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும், உங்களுக்கு அனுகூலமாக எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களும் மகாலட்சுமியின் ஆலயத்தில் அஸ்திர பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய திறமை, உங்களோட மதிப்பு, உங்களோட மரியாதை பெரிய அளவில் வளரும். யாருமே அசைச்சு பார்க்க முடியாத ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும். திருமண தடைக்கு எப்பவுமே செய்யக்கூடிய பரிகாரம்னா அதுக்கு பெயர் சுயம்பர கலா பார்வதி ஹோமம். ஜோதிட சாஸ்திரத்திலையும் முன்னோர்களும் யோகிகளும் சித்தர்களும் ஞானிகளும் சொன்ன கடைசி பரிகாரமும் 100% தீர்வை தரும் பரிகாரமும் கடவுளில் தாய் பார்வதி தேவி பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொள்ள செய்த ஹோமமான இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் என்பது சக்தி வாய்ந்தது. திருமண தடையை நீக்குவதிலும், திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வதில் பெரிய அளவில் பங்கு வகிப்பதும் இந்த ஹோமம் தான். நீதிமன்றத்துல குடும்ப நல வழக்கு நடக்குதுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரணும்னு நினைச்சீங்கன்னா பௌர்ணமி தினத்துல சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல மகாலட்சுமி ஆலயத்துல கலந்துகிட்டா வெற்றி நிச்சயம். உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும், சாதகமான முடிவு கிடைக்கும், விரும்பியது நடக்கும், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவீர்கள். நீண்ட காலமாக திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல வரன் வரும், திருமணம் நின்று போனவர்களுக்கு நல்ல செய்தி வரும், நீங்கள் விரும்பிய வாழ்க்கை துணை அமையும். உங்க ஜாதகத்துல ராகு, கேது, சூரியன், செவ்வாய், குரு ராகு, குரு கேது சேர்க்கை போன்ற எந்த கிரகதோஷங்கள் இருந்தாலும் பௌர்ணமி தினத்தில் மகாலட்சுமி ஆலயத்தில் மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, நவகிரகத்தின் முன்னிலையில் நடைபெறும் ஹோமத்தில் கலந்து கொள்வது விசேஷம். இந்த ஹோமம் என்னைக்கு நடக்குது? செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி தினத்தில் மகாலட்சுமி ஆலயத்தில். இந்த ஆலயம் எங்க இருக்கு?
சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு. சேலத்துல இருந்து சென்னை போகும்போது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், கள்ளக்குறிச்சியிலிருந்து வரும்பொழுது 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இங்கே லட்சம் பேருக்கு மேல பலன் பெற்ற இந்த பரிகார ஹோமம் இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி நாளில் நடைபெற இருக்கிறது. இந்த ஹோமம் நான் தான் தலைமையேற்று பௌர்ணமியில நடத்தி வைக்கிறேன். அப்ப அன்னைக்கு நம்ம எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம். இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு கட்டாயம்னு ஆலயத்துல சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா குறிப்பிட்ட அளவு நபர்கள் வரும் பொழுது மட்டும்தான் அங்கே எல்லோரையும் நம்ம அமர வைத்து ஹோமம் நடத்த முடியும். இன்னொன்னு, இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு மகாலட்சுமி மாலைன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி சூடிய மாலை கலந்து கொள்ளும் நபர்களுக்கு அணிவிக்கப்படும். அப்ப கலத்திரக்காரகனான மகாலட்சுமியின் மாலை கிடைக்கும் இந்த நேரத்தில் கல்யாண மாலைன்னு சொல்லக்கூடிய மணமாலை விரைவாக கிடைக்கும் என்பது இந்த ஆலயத்தில் அனுபவமாக பார்த்த உண்மை. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஐதீகமும் இங்கே பின்பற்றப்படுது. இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்துட்டு எல்லோரும் நேரில் கலந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி, அசுர வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக இரும்பு, எண்ணெய், ஐடி துறை சார்ந்த தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே பெரிய வளர்ச்சி கிடைக்கும். கெமிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும். வேலையாட்கள் பற்றாக்குறை நீங்கும். வேலையாட்கள் ஒத்துழைக்கல, சரியாக வேலை செய்யலன்னா இப்போ வேலையாட்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். நீண்ட காலமாக தொழில வளர்ச்சி இல்லை, தொழில ஒரு மாடர்ன் டெக்னிக்கை பயன்படுத்தல, என் தொழிலை நவீனமயமாக நான் மாத்துறதுக்கு வங்கியில லோன் கிடைக்கல, அல்லது எனக்கு வரவேண்டிய பணம் சேரலைன்னா எல்லாமே இப்ப உங்களுக்கு சரியாக சேரும். அதன் வழியாக தொழில் வியாபாரத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம். உங்க தொழிலை நீங்க வேற மாநிலத்துக்கு, மாவட்டத்துக்கு, வெளிநாட்டுக்கு நீங்க விரிவுபடுத்த நினைச்சீங்கன்னா இதுதான் பொன்னான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் செய்யும் முயற்சிகள் பெரிய அளவிலான வெற்றியை தரும். சின்ன முயற்சி கூட பெரிய பலனை தரும் ஒரு உன்னத காலம்னா அது இந்த 6 மாதம் தான். சரியான கிரக அமைப்புகள், சாதகமான கிரக அமைப்புகள் நமக்கு வரும் பொழுது அதை சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பயன்படுத்தினால் வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். லைஃப் செட்டில் ஆகணுங்கிறது தான் எல்லாத்தோட ஆசையும் கனவும். அது நிறைவேறுவதற்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், முயற்சி செய்யணும். ஒரு கதையில முயல் ஜெயிச்சிடும், ஆமை தோத்து போயிடும். இன்னொரு கதையில ஆமை ஜெயிச்சிடும், முயல் தோத்து போயிடும். ஆனா முயலும் ஒரு கதையில் ஜெயிச்சிருக்கு, ஆமையும் ஜெயிச்சிருக்கு. ஆனால் முயலாமை ஒருபோதும் வெற்றி பெறுவது இல்லை. அப்ப முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். இந்த முயற்சிங்கிற ஒன்றை மட்டும் தாரக மந்திரமாக கொண்டு செயல்படும் துலாம் ராசிக்காரர்கள், துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த 6 மாதம் உன்னதமான காலம், அற்புதமான காலம்னு அடித்து சொல்லுவேன். அப்படிப்பட்ட இந்த அற்புத காலத்தை அருமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லத்தரசிகளுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு காத்திருக்கு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கிவிடும். குடும்பத்தில் உங்களை மதிக்காத நிலைமை, உங்களுக்கு மதிப்பு இல்லையா, உங்கள் மதிப்பு கண்டிப்பாக உயரும் ஒரு காலமாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, வேலைக்கு போடுமா, அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அரசியல்ல எதை செய்யணும்னாலும் இந்த காலகட்டத்துல செய்யுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அரசியல் கலைத்துறையில் இருக்கிறவங்க மகாலட்சுமி ஆலயத்தில் அஸ்திர பூஜை செஞ்சு நீங்க பெரிய அளவிலான வெற்றியை பெறுங்க. இந்த மகாலட்சுமி அஸ்திர பூஜையை ஜாதகப்படி சுக்கிரன் எங்க இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்யுங்க. உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்த நட்சத்திர அதிபதி எங்க இருக்கார், என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதை வச்சு நம்ம என்னைக்கு செய்யணும், எப்படி செய்யணும்னு தீர்மானித்து செய்யுங்க. கண்டிப்பாக அரசியல் கலைத்துறையினருக்கு மிக பெரிய எதிர்காலம் காத்திருக்கு. அடுத்து வரப்போற எல்லா கிரக அமைப்புமே உங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரா இருக்கு. சரியா நீங்க இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உறுதியாக நீங்க பெரிய அளவில் வளருவீர்கள். மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுல நீங்க எந்த துறையில நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துக்கணுமா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடணுமா, ஸ்போர்ட்ஸ்லயோ அதுல அத்லெட்ஸ்லயோ நீங்க எதுல வளரணும்னு நினைக்கிறீங்க, எதுல உங்க திறமையை நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்க இப்ப நிரூபிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் வரும். விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு விரும்பிய ஒரு ட்ரெய்னர் அமைவார்கள். விரும்பிய போட்டியில் கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட காலம் ஆசைப்பட்ட போட்டியில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். விவசாயம் தலைக்கும், ஆன்மீகம் வளரும். முதியோர்களுக்கும் ஒரு நம்பிக்கையான காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும், எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏற்றத்தை தரும், முன்னேற்றத்தை தரும், அதிர்ஷ்டத்தை தரும் அற்புத காலம்னா இந்த 6 மாசம். அப்ப இந்த 6 மாசத்தை நம்ம சரியா பயன்படுத்தாம எப்ப பயன்படுத்த போறோம்? உங்களுக்கு எதுலெல்லாம் பிரச்சனைங்கிறத நீங்க லிஸ்ட் போடுங்க. கடன் குறையணுமா, தொழில் வளரணுமா, புதுசா தொழில் தொடங்கணுமா, புதுசா வேலைக்கு போகணுமா, அல்லது வேலையில ப்ரமோஷன் வேணுமா, வேற நிறுவனம் மாறணுமா, இல்ல நீங்க விவசாயத்துல நவீன விவசாய சாகுபடியை பண்ணணுமா, இல்லத்தரசிகள் என்ன பிரச்சனையை சரி செஞ்சுக்கணும்,
இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத எல்லா துறையில எல்லா வயசுல இருக்கிறவங்களும் லிஸ்ட்டை போட்டுங்க. அதன்படி நீங்க முயற்சி செய்யுங்க. ஒண்ணுன்னா நடந்துடும். உங்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் ஒரு அற்புதமான காலமாக இந்த 6 மாதம் இருக்க போகுது. எப்படி பயன்படுத்துறோங்கிறது உங்க கையில இருக்கு. தாய் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருப்பதால் இதை சரியாக பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள். வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமினும் உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட என்ன கோரிக்கை உடனடியாக நிறைவேறணும் அதையும் பதிவிடுங்கள். உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில உங்கள் சார்பாக பெயர், ராசி, நட்சத்திரம், உங்கள் கோரிக்கையை சொல்லி அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த அர்ச்சனை வீடியோவும் நம்ம சேனல்லையே ஒளிபரப்பும் செய்யப்படும். இந்த வாய்ப்பை இலவசமா பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கே லக்ஷ்மியின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கட்டும். எல்லா விதமான பலன்களும் எல்லா விதமான ஏற்றங்களும் நமக்கு உடனடியாக அமையட்டும். தடைகள் விலகட்டும், தாமதங்கள் உடைத்தெறியட்டும் என்று சொல்லி தாய் மகாலட்சுமி பிரார்த்தனை செய்து உங்கள் எல்லோருக்கும் ஏற்ற மிகுந்த காலமாக வரப்போற 6 மாதம் அற்புதமாக அமையட்டும் என்று தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தன்னம்பிக்கையை, தைரியத்தை, மன உறுதியை, வெற்றி அடைந்து விடுவோம், சாதித்து விடுவோம், நிச்சயமாக சறுக்களில் இருந்து நான் மீண்டு விடுவேன் என்ற நம்பிக்கையை தரும் என்றால் லைக் பண்ணிட்டு நிறைய துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு நீங்க ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் ஷேர் பண்றதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பயன்படுத்துங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இதே போல் சிறந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.